ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் டேஸ்ட்டாக அண்ட் சிம்பிளான சட்னி ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த சட்னி செய்கிறதுக்கு அதிகபட்ச நேரமே 10 நிமிஷம் தான் ஆகும். எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2.5 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, இது நல்லா ஆயில்லையே நல்லா வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு, வேர்க்கடலை ரெண்டும் நல்லா வதங்கினதும் ஒரு 4 பல்லு பூண்டு தோலை உரித்து சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இதையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ஆயில்லையே வதக்கிக்குங்க. தக்காளி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கணும். காரத்துக்கு நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்ததும் திருப்பியும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஆயிலில் வதக்கி விட்டால் போதும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறிட்ட அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். ஜாருக்கு மாற்றினதும் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றிட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ தாளிப்புக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த சட்னியும் இதோட சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அரைச்சிட்டு தாளிச்சாலே போதும். சட்னி ரெடி. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்சது கம்பு தோசை, கம்பு இட்லிக்கு செஞ்சேன். காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அருள் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.